நாகராஜன் சார், இப்ப என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல ஏன் திமுக கரார் காட்டுறாங்களா, இல்ல அவங்கள நம்ம ஒரு அடிமை மாதிரி நடத்தணும் அப்படிங்கறதால உங்களுக்கு இவ்வளவுதான் இருந்தா இருங்க இல்லாடி போங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்களா திமுக? வணக்கம். இணையாசிரியர் மனோஜ் குமார் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தோடு, நம்முடைய பொருளாளர் அவர்கள் மிக அழகா சொன்னார், மிக தெளிவான விளக்கம் கொடுத்தார். அதே போல நம்முடைய எருமலை ராஜேந்திரன் அவர்களும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. 100க்கு 100 உண்மையை அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். குறிப்பா திமுக ஒரு குடும்ப கட்சி, தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கட்சி. அதனால் சில குடும்பங்கள் பல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்ற ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்துகிறது. அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா, இந்த பிரிவினைவாதத்தின் மூலமாக இந்த நாட்டை, தமிழ்நாட்டை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான். ரெண்டு விஷயம் கவனிக்கணும். இரண்டு மிகப்பெரிய சமுதாயங்களுக்கு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது திமுகன்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு கோரிக்கைகள் அந்த சமுதாயத்துக்காக மட்டுமல்லாக தமிழ் சமுதாயத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா தமிழ்ல குடல் முழுக்கு நடக்கணும், குடமுழுக்கு நடக்கணும் கோயில்ல அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தியது. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுக்கணும் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தியது. தொடர்ச்சியா அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் கேட்டப்ப கூட மிக கோபமாக, மிக அவமரியாதையாக சேகர்பாபு அவர்கள் நடத்தினார் அப்படிங்கறத அவரே பலமுறை சொல்லியிருக்கார். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அந்த சமுதாயத்துல ஒரு தங்களுடைய கட்சி தலித் மக்களுக்கான கட்சி என்று சொல்லியது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத முன்னிலைப்படுத்திட்டே வரார். அவர் கூட இருக்கிற மற்ற தலைவர்கள் எல்லாம் திமுக ஆதரவு இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் பல முறை உறுதியாக பேசியிருக்கிறார். உதாரணமா வேங்கவேல் குறித்த பிரச்சனையாகட்டும், தன் கட்சியினால் தன் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்று சொல்வதாகட்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்களுடைய தீராத ஒரு கோரிக்கை அப்படிங்கிறதாகட்டும், இது தொடர்ந்து முன்னிலைப்படுத்திட்டு வரார். இப்போ திமுக எந்த ஆங்கிள் அதை பாக்குறாங்க அப்படின்னா, இரண்டு தலைவர்கள் இரண்டு சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தலைவரே இல்லாத ஒரு கட்சி தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு 0.5% ஓட்டு இருக்கிறது. அந்த தலைவர் மறைந்து விட்டார். அந்த அம்மையார் அவர்கள் அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அந்த கட்சி கூட வச்சுக்கிறதாகட்டும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு துரோகம் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர் தந்தை ராமதாஸ் அவர்களுக்கு உள்ள பிரிவினை இருக்கிறது. எப்படியாவது அந்த பாமகவை, ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமகவை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு சமுதாயத்துக்குள் ஒரு பிளவை உருவாக்கி கொண்டு, இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து, இந்த சமுதாயத்துக்குள்ளேயே, இந்த மிகப்பெரிய வன்னியர் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதன் மூலமாக தான் வெற்றி வர மாட்டோமா என்ற ஒரு கனவை திமுக கண்டு கொண்டிருக்கிறது. சரி சரி, என்னதான் உங்களுடைய திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவங்க டீல் பண்ற விதம் இருக்கு இல்லையா? சிபிஐ 6ல இருந்து 5 குறைச்சிட்டாங்க, மதிமுகவை 6ல இருந்து 4 குறைச்சிட்டாங்க, அதுவும் 3+1 மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்த தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு விசிகாவுக்கும் சிபிஎம்முக்கும் நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்னு அவங்க டீல் பண்ற விதம் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனசுல என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தொண்டர்களே இல்லாத கட்சி சிபிஐ சிபிஎம், அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம இவங்களை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் சிபிஎம் சிபிஐ ஒரு பொருட்டாக மதிக்கல. இருந்தாலும் கூட அந்த அடையாளத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க ஒழிய, ஆனா தொண்டர்கள் உள்ள, சமுதாய பிணைப்புள்ள, பிடிப்புள்ள கட்சிகள் என்று பாத்தீங்கன்னா தேமுதிக, விசிக, அதே போல பாமக. இந்த மூன்றுக்குள்ளையும் ஒரு பிரிவினை உண்டாக்க வேணுங்கிறது அவங்க நோக்கம். அதனாலதான் விசிகாவையும் இன்னைக்கு சீட்டு கம்மியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை எப்படி இருந்தாலும் நீங்க வெளிக்கு வந்துருவீங்கன்னு தெரியும், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தாவேகா உடைய தலைவரை அவமான பிள்ளைங்க 1 வருஷமாக திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு தொடங்கி இது இல்ல. இது ஆரம்பத்திலிருந்தே என்னைக்கு இவங்க முடிவெடுத்தார்களோ இந்த சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாது முடிவு எடுத்தாலோ அன்றிலிருந்தே தொடர்ந்து தாவேகா வேலுமுருகன் அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் வளர்ந்து விடக்கூடாது, அவருடைய கோரிக்கை நிறைவேறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக. உதாரணத்துக்கு உங்களை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனது கிடையாது. திமுகவுக்கு என்ன சொல்லுகிறதோ அப்படியே திமுக சின்னத்திலும் நின்று திமுக உறுப்பினராக மாறிவிட்டவர். அந்த மாதிரி தாவேகாவில் இருக்கிற வேல்முருகன் அவர்களோ அல்லது விசிக அவர்களோ இல்ல, அவர்கள் சுயமரியாதையோடு தங்களுடைய பானை சின்னத்தில் நிக்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்தல் உறுதியா இருக்கிறாங்க. சீட்டு கேட்டு வாங்குறதுல, கட்சியை அடையாளப்படுத்துறதுல, கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை பெறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால ஒரு கட்சி குறிப்பாக தலித் சமுதாயத்துக்கான அடையாளம் என்று சொல்லி வளர்ந்து விடக்கூடாது என்பதுல குடும்ப கட்சியான திமுக மிக உறுதியாக இருக்கிறது. ஆனா நாகராஜ் சார், ஆனா திமுக என்ன சொல்றாங்க, நாங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்களே, அதனால அவங்க விசிகாவுக்கு டபுள் டிஜிட் கேட்டா கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தான் சார் சொல்றேன் சார், சமூக நீதி அரசியல் நீங்க பண்றீங்க அப்படின்னா 70 ஆண்டு காலம் இதைத்தானே பேசிட்டு இருக்கிறீங்க. வேங்கவையில் பிரச்சனையில வேதனையோட மனவேதனையோடு அந்த சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினாங்க. அந்த சமுதாயத்தின் மீதே குற்றம் சாட்டப்பட்டது பார்த்திருப்பீங்க. இரட்டை குவளை முறை இப்போ விசிக அவர்கள் மாநாடு போட்டாங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், இரட்டை குவளை முறை சிஸ்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க அந்த தலைவர்கள் பேசல, விசிக அவர்கள் பேசல. அது மட்டும் இல்ல, ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 22 பஞ்சாயத்துகள்ல பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கின்ற தலித் சமுதாயத்தின் மக்கள் சேர்ல உட்கார முடியல. இந்த நிலைமை குறித்து எல்லாம் அவங்க பேசுறது இல்ல. சோ இதையெல்லாம் எங்காவது பேசுறப்போ, உரிமைன்னு கேட்கிறப்போ, அந்த தலைவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்கிற ஒரு கட்சின்னு கேட்டா அது திமுக தான். தலைவர் தொல் திருமன் அவர்கள் தான் தொடர்ச்சி இதை பத்தி பேசுறாரு, இதை பத்தி கேள்வி கேட்கிறார். ஆனா கூட இருக்கிற தலைவர்கள் யாரும் பேசுறது இல்ல. அதனால திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வளர்ந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுலயும் உறுதியாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய அர்த்தம். ஆனா அவரு மோகன் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு, எங்க கிட்ட சீட்டு கம்மியா இருக்குங்க, நாங்க நிக்கணும், அதனால அலையன்ஸுக்கு நாங்க கம்மி பண்ணி தரோம், இதை காம்ப்ரமைஸுக்கு நீங்க பேசணும். ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு, புதுசா தேமுதிக வேற உள்ள வந்துருச்சு, என்ன பண்றது, கஷ்டமா இருக்கு, பேர் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறாங்க. ஏன் பேர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறாங்களே. ஒரு விஷயம் பார்க்கணுங்க, ஆரம்பத்திலிருந்து வடக்கு தெற்கு, இந்தி, தமிழ், ஆரியம், திராவிடம், ஆந்திரா, தெலுங்கு இப்படி தொடர்ந்து பிரிவினவாதம் பேசியவர்கள் 173 சீட்ல கடந்த முறை நின்றாங்க. 40 சீட்ல தோல்வி அடைஞ்சாங்க. அந்த தோல்வி அடைந்த சீட்ல இருந்து இவங்க பிரிச்சு கொடுக்கலாம்ல, அந்த எண்ணம் உங்களுக்கு இல்ல. அப்படி இல்ல, இவங்களை நம்பி இவங்க தொடர்ச்சியாக ஆமாம் சாமி போட்டு தலையாடி கொண்டிருக்கின்ற பல கட்சிகள் இருக்கின்ற போதும் கூட அதையெல்லாம் தூக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல நின்னுகிட்டு இந்த நெடுஞ்சாலையில ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கொடி வச்சுட்டு நிப்பாங்க, வாங்க சாப்பிட்டு போலாங்கிற மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வெளியே நின்னுகிட்டு, அறிவாளர் வெளியே நின்னுகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எந்த ரசிகை மன்றமா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு சீட்டு கொடுக்கிற, கூட்டணி கூப்பிடுற அந்த தலைவர், அந்த முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி இரு பெரும் சமுதாயத்தை அடையாளமாக கொண்டிருக்கிற கட்சிகளை புறக்கணிக்கணும்? தெளிவாக அந்த சமுதாயத்தை புறக்கணிக்க வேண்டும், சமுதாய தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும். இது மிக திறமையாக திட்டமிட்ட சமுதாயத்துக்கு எதிரான சரியாகத்தான் நான் பாக்குறேன். புரியுது. சமூக நீதி அடிப்படையில தான் இந்த புறக்கணிப்பு நடக்குது கூட்டணிக்குள்ளேயே அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை 2026 தேர்தலை ஏற்படுத்த போகுதுன்னு இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். நாகராஜன் சார் சொல்லிருங்க, உங்க இறுதி கருத்தாகவும் வச்சிருங்க. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் காரணம் தாங்க. அதாவது சமுதாயத்துல ரொம்ப வலிமையான தலைவர் உருவாகிக்க கூடாது. அது ஏற்கனவே சொன்ன வேல்முருகன் அவர்களுக்கும் பொருந்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கும் பொருந்தும். ஆனா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயம் சார்ந்தவர் அல்ல, ஒரு நடிகர். அவருக்குன்னு பெரிய பின்புலம் இல்ல. அதனால அது எவ்வளவு கொடுத்தாலுமே அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குமா ஒழிய அவங்களுக்கு எதிராக போயிடாது. இப்ப என்ன இந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா வெளியே அனுப்புறதும், இவன் நாளைக்கு பாமக உள்ள கொண்டு வந்து ராமதாஸ் ஐயா அவர்களை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக மருத்துவர் அன்புமணிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இப்போ இவங்க தோக்குறது உறுதியாயிடுச்சு. எப்படியாவது இதுவரை 2 முறை அவருக்கு ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. இந்த முறை எப்படியாவது பணம், பாட்டில், பிரியாணி இந்த கான்செப்டோட இந்த மாதிரி பிரிவினைவாதத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட மாட்டோமா என்று அளவில்லாத கனவோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைச்சாங்கன்னா உங்க கூட்டணியே பெரிய நிலைமையில தான் இருக்கு.
அவங்க ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கறதே இங்க பெரிய டவுட்டா இருக்கு. புதுச்சேரியில வாய்ப்பு இல்ல. ஒன்றாக இருந்தாலும் கூட கட்சி தலைவர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்கிறது. அதே மாதிரி கூட்டணி ஒவ்வொன்னா எடுங்க, கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இடது கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் சீட்டை குறைச்சிருக்காங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 24 23 கூட்டணி வச்சிருக்காங்க. எல்லா கூட்டணியும் பாத்தீங்கன்னா மக்கள் விரோத கூட்டணியா தான் இருக்குது. மக்கள் மகிழ்ச்சியோடு இல்ல. இவங்களுக்கு ஒத்து வர்ற தலைவர்களுக்கு பணம் பாட்டில் பிரியாணி கான்செப்ட் கொடுத்து கூட வச்சிருக்காங்கல்ல ஒழிய மக்கள் கூட்டணி அவங்களுக்கு அமையல. ஆனா அதன் மூலமாக எப்படியாவது மக்களை பிரித்து நாம் ஆட்சிக்கு வந்து விட மாட்டோம் என்று கனவு காண்கின்றார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை.